ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் டைம் ஆஃப் சப்ளையோட புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டைம் ஆஃப் சப்ளை அண்டர் ஜிஎஸ்டி லா. டைம் ஆஃப் சப்ளை வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு சிம்பிளாக தெரியும், ஏன்னா இதை பொறுத்து தான் நீங்கள் எப்போ டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு லையபிள், எப்போ உங்கள் டேக்ஸ் லைபிலிட்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து இதில் தெரியும். அதை வந்து டெக்னிக்கலாக அவங்க வந்து எப்படி ப்ரொஃபஷ்னலாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். நம்மளுக்கு சும்மா சிம்பிளாக ஆன்சர் பண்ண தெரியும், ஆனால் அவங்க எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜிஎஸ்டி இஸ் பேயபிள் ஆன் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். இது வந்து இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம்ல. டைம் ஆஃப் சப்ளை இண்டிகேட்ஸ் த பாயிண்ட் இன் டைம் வென் த லைபிலிட்டி டு பே டேக்ஸ் அரைசஸ். டைம் ஆஃப் சப்ளைனா எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து உங்கள் லைபிலிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு, அதை இண்டிகேட் பண்ணுறதா. ஹவவர் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் through the liability to pay tax arises at the time of supply. The same has to be paid to the government by the due date prescribed with the reference to the said time of supply. அப்போ வந்து உங்களுக்கு டேக்ஸ் லைபிலிட்டி வந்து அரைஸ் ஆகுது, ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக அதை எப்போ கவர்மெண்ட் பே பண்ணுவீங்க, டியூ டேட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்களா, அது வந்து பேமெண்ட், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் சாப்டர்ஸில் பார்ப்போம். அதில் வந்து எப்போ பே பண்ண சொல்லியிருக்காங்களோ அப்போ வந்து பே பண்ணணும். ரெஃபரன்ஸ் டு த டைம் ஆஃப் சப்ளை. அதுக்கப்புறம் the CGST Act provides separate provisions for the time of supply of the goods and services void section 12 and section 13. section 12 வந்து time of supply for goods, section 13 வந்து time of supply for services. இதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷனே சொல்லியிருக்கு, 2 செக்ஷன் செப்பரேட்டாக ப்ரொவிஷன்ஸே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைம் ஆஃப் சப்ளை ரிலேட்டடாக. இது ஒருக்கா படித்து பாருங்கள், எக்ஸாமில் வந்தால் எழுதிடலாம். தியரியும் அவ்வளோக்கா கேட்க மாட்டாங்க, இது கேட்டாங்கன்னா எழுதிடலாம். GST is payable on the advance received for supply of goods and services taxable under the forward charge. இதே குட்ஸுக்கு வந்து அது இருக்காது அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சுல, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அதை வந்து ஆன்சர் எழுதணும். அதுக்கப்புறம் சர்வீசஸ்க்கு வந்து அட்வான்ஸ் வந்து எடுத்துக்குவோம், அட்வான்ஸ் ரிசீவ் வந்து எடுத்துக்குவோம். டூ யூ அக்ரி வித் த ஸ்டேட்மெண்ட்ஸ், சப்போர்ட் யுவர் ஆன்சர் வித் லீகல் ப்ரொவிஷன்ஸ். அது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் வச்சு நீங்கள் வந்து அது ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அது ரிலேட்டடாக எழுதியிருப்பாங்க. The statement is not correct. While GST is payable on advance tax for the supply of services taxable under forward charge, the same is not payable in case of the advance received for the supply of goods taxable under the forward charge. Goods under forward charge மட்டும் எடுத்துக்க மாட்டோம். As per section 13, the time of supply of services taxable under forward charge is section 13 service. அது எதுனா date of issue of invoice or the date of receipt of payment whichever is earlier. If the எப்பனா if the same the invoice is issued within the 30 days from the date of supply of services or date of provisions of the services, அது இந்த 30 டேஸ்ங்கிறது வந்து சேஞ்ச் ஆகும். எப்போ சேஞ்ச் ஆகும், 45 days. யாராக இருந்தால் இன்சூரர், பேங்கிங் கம்பெனி, ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இன்க்ளூடிங் நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனி. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த சர்வீசஸ் அப்படி இஷ்யூ பண்ணலைன்னா இது டேட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த சர்வீசஸ் ஆர் டேட் ஆஃப் த ரிசிப்ட் ஆஃப் த பேமெண்ட் whichever is earlier is the invoice is not issued within the 30 days from the date of the supply of services. Thus, in the case of services, if the supplier receives any payment before the provisions of the service or before the issuance of the invoice for such services, the time of supply gets fixed at that point in time and the liability to pay tax on such payment arises. However, the tax can be paid by the due date prescribed with the reference to such time of supply. As regard to the time of supply of goods taxable under the forward charge is concerned, notification number 66 2017 central tax dated 15/11/2017 provided that a registered person excluding composition supplier should pay GST on the outward supply of goods at the time of supply as specified in section 12(2)(aa), that is date of issue of the invoice, either date of issue of invoice or the last date on which invoice ought to have been issued in terms of the section 31. செக்ஷன் 31ல் எந்த டேட்குள்ளே வந்து நீங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய லாஸ்ட் டேட்
Therefore, in case of goods, tax is not payable on receipt of advance payment. In case of goods, in case of goods under forward charge, tax is not payable on receipt of advance payment. அது எழுதுகிறோம். இனியெல்லாம் சம்ஸ் இருக்கும். சம்ஸ்னால் அது டைம் ஆஃப் சப்ளை என்னன்னு கண்டுபிடிக்கிறது. ஒவ்வொன்றையும் பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து அப்படியே ஒரு காரை வேஸ்ட் பண்ணிக்கலாம். Determine the time of supply if the following cases, assuming that GST is payable on reverse charge. ஓகேவா, இங்கே வந்து ரிவர்ஸ் சார்ஜ். ஓகே, அது புரிஞ்சிருச்சு. இங்கே வந்து குட்ஸாக என்னென்னு பார்க்கணும். வந்து ரெசிபியன்ட் ஆஃப் த குட்ஸ்னு இருக்கா? சரி, ஓகே. குட்ஸுக்கு வந்து ஆர்சிஎம்மில் என்ன பண்ணுவோம், 3 டேட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் என்ன, டேட் ஆஃப் ரெசிப்ட். நம்ம வந்து அந்த குட்ஸ் எப்போ வாங்குகிறோம். ஓகேவா, இதை ப்ரொவிஷன்ஸை ஒவ்வொருக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த குட்ஸை எப்போ வாங்குகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட். ஆக்சுவலாக பேமெண்ட் எப்போ நடந்திருக்கு. பேமெண்ட்டுங்கிறது வந்து ரெசிபியன்ட் பேங்க்லேருந்து டெபிட் ஆகிருக்கணும், இல்லைன்னா புக்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். விச் எவர் இஸ் இயர்லியர். இங்கே வந்து தேர்டு வந்து என்னென்னா 31st டே, அதாவது இமீடியட்லி ஃபாலோவிங் 30 டேன்னு இருக்கும். அதாவது 31st டே எதுலேருந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா, அதுலேருந்து 31st டே. அப்போ வந்து நம்ம இந்த 31st டேவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இது 3 கம்பேர் பண்ணுறோம். எது இயர்லியராக இருக்கோ அதை வந்து டைம் ஆஃப் சப்ளையாக எடுத்துக்கிறோம். டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் குட்ஸ் ஜூலை 1 வந்து இது வந்து ஃபஸ்ட் கண்டிஷன்ஸ். செகண்ட் வந்து டேட் ஆஃப் பேமெண்ட் பை த ரெசிபியன்ட் ஆஃப் குட்ஸ். அவங்க எப்போ பேமெண்ட் பண்ணுறாங்க, இது வந்து செகண்டு. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. தேர்டு வந்து என்ன பண்ணோம்னா டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் பை த சப்ளையர் ஆஃப் த குட்ஸ். இன்வாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து 31st டே நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஜூனா, அப்போ வந்து 31st டே கண்டுபிடிச்சோன்னா 30 டேஸுங்கும் போது ஜூன் 1 இருக்கும். 31st டேங்கிற போது ஜூலை 29 இருக்கும். 30 டேஸ் ஆட் பண்ணோம்னா ஜூலை 29 இருக்கும். ப்ளஸ் 1 டேன்னு போடும்போது ஜூலை 30. அதே தான் இதுக்கு வரும். இதுதான் ஜூலை 30, இதே தான் வரும். இங்கே வந்து ஜூன் 1 இருக்கா, அப்போ வந்து ஜூலை 1, ஜூலை 2, ஜூலை 2. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து தேர்டு. எதுனா இந்த தேர்டு இங்கே கண்டுபிடிச்சிடுது. இப்போ வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். நீங்களும் அப்படியே ஆன்சர் பண்ணுங்கள். இது 3ல் எது இயர்லியராக இருக்கோ அதுதானே எடுத்துக்குவோம். இப்போ வந்து ஜூலை 1, ஆகஸ்ட் 10, ஜூலை 30. எது இயர்லியராக இருக்குது, ஜூலை 1. ஸோ திஸ் இஸ் த டைம் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட் வந்து ஜூலை 1, ஜூலை 25. இங்கே வந்து ஜூலை 30. எது இயர்லியராக இருக்குது, ஜூலை 1. நெக்ஸ்ட் வந்து ஜூலை 1, part payment made on the June 30 and the balance amount paid on July 20. அப்போ வந்து இது ரெண்டாக பிரிச்சுக்கணும். இது வந்து இதே ஒரு தனி கொஸ்டினாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்ட் பேமெண்ட்டுக்கு எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஜூலை 30, ரிமைனிங் பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து ஜூலை 20 அதை எடுத்துக்குவோம். இப்போ வந்து ஜூன் 1, ஜூன் 30, அதுக்கப்புறம் ஜூலை 30. எது இயர்லியராக இருக்குது, ஜூன் 30. ரிமைனிங் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ஜூலை 20. அப்போ வந்து 3 எடுக்கணும், 3 டேட். ஜூன் 1, ஜூலை 20, இங்கே வந்து ஜூலை 30. எது இயர்லியராக இருக்குது, ஜூன் 1. ஸோ திஸ் இஸ் த டைம் ஆஃப் சப்ளை. இதுக்கு வந்து ஜூன் 30 இஸ் த டைம் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட் வந்து ஜூன் 5. இங்கே வந்தது பார்ட் பேமெண்ட் இஸ் என்டர்டு இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆன் ஜூன் 28 அண்ட் டெபிட்டட் இன் த ரெசிபியன்ட் பேங்க் அக்கௌண்ட் ஆன் ஜூன் 30. எது இயர்லியராக இருக்கோ அதை எடுத்துக்குவோம். அப்போ வந்து ஜூன் 28, ஜூன் 5, ஜூன் 28, ஜூலை 2. எது இயர்லியராக இருக்குது, ஜூன் 28. ஸோ அதை தான் எடுத்துக்குவோம். நீங்கள் இதுக்கு ஆன்சர் பார்ப்போம். ஜூன் 1 தான் எடுத்திருக்காங்க. இது வந்து ஜூன் 25 இயர்லியராக இருக்குது. ஸோ ஜூன் 25. நம்ம இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அங்கே மிஸ்டேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, நான் இதை வந்து ஜூன் 21 ஜூன் 1 வந்து கரெக்டாக பார்க்காம சொல்லியிருப்பேன். இது 3ல் கரெக்டாக கான்சன்ட்ரேஷனோடு பார்த்தீங்கன்னா எது இயர்லியராக இருக்கோ அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்ட் பேமெண்ட்டுக்கு எது, ஜூன் 30. ரிமைனிங்க்கு எது, ஜூலை 1. அதே புக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்களோ அது எது இயர்லியராக இருக்கிறதோ அதை எடுத்துக்குவோம், ஜூன் 28. அந்த ஜூன் 28 தான் டைம் ஆஃப் சப்ளை. ஓகேவா, அதே மாதிரி தான் ரிமைனிங் 2 இருக்கும்.
June 1, payment is entered in the books of accounts on June 30 and debited in the recipient bank account on June 26. அப்போ எது இயர்லியராக இருக்கா அதை எடுத்துக்கோ. June 26, இங்கே வந்து June 1, இங்கே வந்து July 29 இருக்கா, அதுலேருந்து 30 days ஆட் பண்ணோம்னா July 30, அதுலேருந்து 31 days ஆட் பண்ணணும். 30 days ஆட் பண்ணும்போது July 29 வரும், ப்ளஸ் 1 day July 30. இதில் எது இயர்லியராக இருக்குது? June 29. தட் இஸ் த டைம் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட் வந்து August 1, இங்கே வந்து August 10, அதுக்கப்புறம் இங்கே June 29 இருக்குது, அதில் வந்து 31st டேனா July 30. அப்போ வந்து நம்மளுக்கு இது தேவையில்லை, இந்த மூணில் எது இயர்லியராக இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ வந்து July 30 தான் இயர்லியராக இருக்குது. தட் இஸ் த டைம் ஆஃப் சப்ளை. கேர்ஃபுல்லாக இருங்க, நம்மளுக்கு தெரியும் தான், ஆனால் தான் கேர்லெஸ் மிஸ்டேக்கில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, அதை மாதிரி விட்டுருக்குறது. நெக்ஸ்ட் வந்து Question 4. The time of supply in the following cases, assuming that the GST is payable under the reverse charge. இங்கே வந்து ரிவர்ஸ் சார்ஜ் ஓகே. எது ரிலேட்டட்னா சர்வீஸ்னால் நம்ம ரெண்டு பார்த்தா போதும். ஒன்று பேமெண்ட், இன்வாய்ஸ்லேருந்து 61st டே. டேட் ஆஃப் பேமெண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து டேட் ஆஃப் இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 61st டே. முதல்ல 60 days ஆட் பண்ணுறோம். சரி ஓகே, 61st டே ஆட் பண்ணணும். எப்படின்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதில் பத்தாவதுக்கு வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த இதில் என்ன எத்தனை நாள் இருக்குது, இதில் நெக்ஸ்ட் மாதத்தில் அவ்வளோ இருக்கா அப்படின்னு போடுறதுனால போட்டுருக்கேன். நான் எப்படி போடுறேன்னா June 29 இருக்கா, நெக்ஸ்ட் வந்து July 29, அப்போ வந்து 30 நாள் ஆட் ஆகிருக்கும். அதே August 29ங்கிறப்போ இன்னொரு 31 நாள் ஆட் ஆகிருக்கும், அப்போ வந்து 16 ஆயிரும். இப்போ வந்து August 29, தட் தான் 61 days. அதுக்கப்புறம் இங்கே வந்து August 10, இங்கே வந்து August 29, August 10 தான். அதுக்கப்புறம் இங்கே August 10, இங்கே வந்து June 1, ஜூன், அப்போ வந்து July 1ங்கும் போது 30 days ஆட் ஆகிருக்கும். August 1ங்கும் போது 61 days ஆட் ஆகிருக்கும். எப்படின்னா ஜூலையில் வந்து 31 days இருக்குது. August 1, whichever is earlier, இது வந்து August 1. Part payment made on June 30 and balance payment is September 1. இங்கே வந்து June 29, அப்போ வந்து இதே அமௌண்ட் இருக்கும், இதே டேட் தான் இருக்கும், August 29. இப்போ வந்து June 30, அதுக்கப்புறம் August 29, எது இயர்லியர்? June 30. ரிமைனிங் வந்து September 1, இது வந்து August 29. இப்போ வந்து August 29 தான் இயர்லியர். அதுக்கப்புறம் பேமெண்ட் இஸ் என்டர்ட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் June 28 and debited in the recipient bank account on June 30. எது இயர்லியராக இருக்குது? June 20, அதை எடுத்துக்கணும். இங்கே வந்து June 1, அப்போ வந்து என்னவாக இருக்கும்? August 1 இருக்கும். எது இயர்லியராக இருக்குது? June 28. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் இஸ் என்டர்ட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆன் June 30, debited in the recipient bank account on June 26. June 26 எடுத்துக்குவோம். இங்கே வந்து June 29னா June, July, August 29. ஜூலையில் வந்து 31 days இருக்கிறதுனால அந்த 1 day வராது, 61 days அப்படியே வந்துடும். August 29. எது இயர்லியராக இருக்குது? June 26. ஈஸியாக தாங்க இருக்கும், அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். August 1, August 10, அதுக்கப்புறம் August 1. பார்ட் ஆஃப் த பேமெண்ட்டுக்கு வந்து July 10, ரிமைனிங் இருக்கிறதுக்கு வந்து August 29. இதில் வந்து எது இயர்லியராக இருக்குது? June 28, அது இது. இங்கே வந்து June 26 இயர்லியராக இருக்குது, ஸோ June 26. நெக்ஸ்ட்டு Question 5. அப்படி நீங்களும் ஆன்சர் பண்ணுங்கள், சொல்லவே ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா மறுபடியும் இருக்க ரிவிஷன் பண்ணிவிட்டு வாங்க. Kabira Industries Limited engaged the service of transportation of road transport of consignment on 17th June and made advance payment for the transport as on the same date 17th June. இது வந்து என்னது பார்த்தீங்களா? டிரான்ஸ்போர்ட். இது வந்து சார்ஜ் ஆஃப் ஜிஎஸ்டி படிச்சிருந்தீங்கன்னா, அதாவது சாப்டர் நம்பர் 3 படிச்சிருந்தீங்கன்னா இதில் வந்து ஆர்சிஎம்மில் கவர் ஆகும்னு தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, இது ஆர்சிஎம்மில் கவர் ஆகுதா? அப்போ வந்து நம்மளுக்கு என்ன டேட், அந்த ப்ரொவிஷன்ஸ் ஃபஸ்ட் நீங்கள் வச்சுக்கணும். 2 டேட்டுங்க. ஆக்சுவலாக பேமெண்ட் அப்போ, அதுக்கப்புறம் அந்த இன்வாய்ஸ்லேருந்து 31st டே. இங்கே வந்து சர்வீஸுங்கிறதுனால 61st டே. ஆக்சுவலாக அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த இன்வாய்ஸ்லேருந்து 61st டே எது இயர்லியராக இருக்கோ அதை எடுத்துக்கணும்.
இங்கே வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் எடுத்துக்குவோம். மேட் அட்வான்ஸ் பேமெண்ட் ஃபார் த டிரான்ஸ்போர்ட் on same date June, that is 17 June. However, the consignment would not be sent immediately on the account of strike in the factory and instead was sent on 20th June. இது வந்து சென்ட் பண்ணது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் வாஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த டிரான்ஸ்போர்ட்டர் ஆன் 22nd July. அப்போ இதுலேருந்து 22nd ஜூலைலேருந்து 30 டே என்ன 61 days ஆட் பண்ணணுமா? அது எதுக்கு ஜூலையிலோட இது 17 ஜூனே முன்னாடி தான் இருக்குது. ஸோ அந்த 17 ஜூன் எடுத்துக்கோ. வாட் இஸ் த டைம் ஆஃப் த சப்ளை ஆஃப் த டிரான்ஸ்போர்ட்டர் ஆஃப் த சர்வீசஸ்? Time of supply of the services taxable under reverse charge is the earlier of the following due days. That is the date of payment 61st day from the date of issue of the invoices. In this case, the payment date of payment precedes 61 days from the date of the issues of the invoice by the supplier of service. Hence, date of payment, that is 17th June, will be treated as the time of supply of services. அது வந்து ஃபஸ்ட்டு சர்வீசஸாக குட்ஸாக அதை வந்து கிளியராக பார்த்துக்கணும். ஆர்சிஎம்மா எஃப்சிஎம்மா அப்படிங்கிறது வந்து நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6. Raju Private Limited receives the order and advance payment on 5th January for carrying out an architectural design job. இங்கே வந்து சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கா ஆர்டர், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பேமெண்ட் இப்போ 5th January. It delivers the designs on 23rd April. எப்போ வந்து இது சர்வீஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ் வந்து 23rd April. By oversight, no invoice is issued at that time and it is issued much later after the expiry of the prescribed period for issue of the invoice. அப்போ வந்து அந்த செக்ஷன் 31 சொல்லியிருக்காங்களா, அந்த டைமுக்குள்ளே வந்து இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலையா. அப்போ வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த சர்வீஸ், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பேமெண்ட் விச் எவர் இஸ் இயர்லியர் தான் எடுத்துக்குவோம். இங்கே டேட் ஆஃப் பேமெண்ட் வந்து 5th January. ஸோ டைம் ஆஃப் சப்ளை வந்து 5th January இருக்கும். இந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்க சொல்லுங்கள். இப்போ வந்து சர்வீஸ் ரிலேட்டடாக எஃப்சிஎம்மில் வரக்கூடியது, ஃபார்வேர்ட் சார்ஜில் வரக்கூடியது, அதுக்கு என்னது இன்வாய்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்கிற டைமுக்குள்ளே இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் எடுத்துக்குவோம். இல்லைன்னா அந்த சர்வீஸ் எப்போ ப்ரொவைட் பண்ணுமோ அந்த டேட், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பேமெண்ட் விச் எவர் இஸ் இயர்லியர். இங்கே வந்து பேமெண்ட் தான் இயர்லியராக இருக்குது. ஸோ தட் இஸ் த டைம் ஆஃப் சப்ளை. ஃபஸ்ட்டு அந்த ப்ரொவிஷன்ஸ் எழுதுகிறோம், அதுக்கப்புறம் இது எதில் கவர் ஆகுதுன்னு பார்க்குறோம், அதை ஆன்சராக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் since the invoice has not been issued within the prescribed time period, time of supply of services will be earlier of the following 2 dates. எதுனா டேட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ் அல்லது டேட் ஆஃப் ரெசிபியன்ட் ஆஃப் த பேமெண்ட். இங்கே வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணதப்போ 5th January, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணதவளோ எப்போ 23rd April. அப்போ எது இயர்லியராக இருக்குது? January 5th. ஸோ தட் இஸ் த டேட் ஆஃப் பேமெண்ட். அதுதான் இங்கே டைம் ஆஃப் சப்ளை of services in this case. Next question number 7 பார்க்கலாம். Investigation shows that 150 cartons of ceramic capacitors were dispatched on 2nd August. எப்போ டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க? 2nd August. But no invoice was raised and the transactions were not entered in the accounts. டிரான்சாக்ஷனும் ரெக்கார்ட் பண்ணல, அதுக்கப்புறம் இன்வாய்ஸும் ரைஸ் பண்ணல. தெர் வாஸ் த நோ எவிடன்ஸ் ஆஃப் த ரெசிப்ட் ஆஃப் த பேமெண்ட். பேமெண்ட்டுக்கும் எந்த எவிடன்ஸும் இல்லை. அப்போ வந்து வாட் இஸ் த டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் 150 cartons ஃபார் த பர்பஸ் ஆஃப் த பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ்? இது என்னங்க? இது எது ரிலேட்டடாக? குட்ஸ் ரிலேட்டடாக. இது என்னது? ஆர்சிஎம் நான் சொல்லியிருக்காங்களா? இல்லை. அதனால் ஃபார்வேர்ட் சார்ஜில் தான் வரும். ஸோ அந்த ஃபார்வேர்ட் சார்ஜில் வந்துச்சுன்னா இதுக்கு எதுவாக இருக்கும்? 3 டேட்டு சொல்லுங்கள். 3 டேட். அது வந்து தேர்ட் வந்து நோட்டிஃபிகேஷனில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 டேட் எப்போ இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அது, அதுக்கப்புறம் ப்ரொவிஷன்ஸ் படி செக்ஷன் 31 படி எப்போ லாஸ்ட் டேட்டோ அது. இங்கே வந்து செக்ஷன் 31 படி லாஸ்ட் டேட் இது எப்போ டிஸ்பேச் எப்போ பண்ணியிருக்காங்க? 2nd August. அப்போ வந்து அதுதான் லாஸ்ட் டேட் 2nd August. அதுக்குள்ளே இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கணும். ஸோ 2nd August. இங்கே வந்து 2nd August மட்டும்தான் இருக்குது, மற்ற எந்த டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ 2nd August இஸ் த டைம் ஆஃப் சப்ளை. As per the notification number 66 2017, Central Tax dated 15/11/2017, a registered persons excluding composition supplier
has to pay GST on the outward supply of the goods at the time of supply as specified in the section 12 and 2A, that is date of issue of the invoice or the last date on which the invoice ought to have been issued in terms of the section 31. In this case, since the invoice has not been issued பண்ணல, so the time of supply for the purpose of payment of the tax will be the last date on which the invoice is required to be issued. The invoice for services of goods in the present case must be issued on or before the dispatch of goods, that is on 2nd August. Therefore, the time of supply for the purpose of payment of the tax for the goods will be the 2nd August, the date when the invoice should have been issued. இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுருக்கணுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபார்வேர்ட் சார்ஜ் ரிலேட்டட் டு குட்ஸ், அதுக்கு டைம் ஆஃப் சப்ளை கேட்டாங்கன்னா ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 66/2017 சென்ட்ரல் டேக்ஸ் டேட்டட் 15/11/2017. இதை வந்து எழுதிக்கிங்க, கொஞ்சம் வேல்யூ ஆடடாக இருக்கும். அது எழுதிட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ரிஜிஸ்டர் பர்சன்ஸு காம்போசிஷன் சப்ளையராக இருக்கக்கூடாது. அவர் எப்போ ஜிஎஸ்டி பே பண்ணோன்னா செக்ஷன் 12 சொல்லியிருக்காங்களா, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் ஆர் லாஸ்ட் டேட் ஆன் விச் இன்வாய்ஸ் அவுட் டு ஹேவ் பின் ரிசீவ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் செக்ஷன் 31 அப்படின்னு எழுதிட்டு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு Question 8. An order is placed on Ram & Co. on 18th August for supply of the consignment of customized shoes. Ram & Co. gets the consignment ready and informs the customer and issues the invoice on 2nd December. இதிலிருந்து நம்மளுக்கு என்ன புரியுது, இது வந்து ஃபார்வேர்ட் சார்ஜ், ஏன்னா ரிவர்ஸ் சார்ஜ்னு எதுவும் சொல்லலாம். எதுனா ரிலேட்டட் டு குட்ஸ். அப்போ வந்து இது டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் அல்லது செக்ஷன் 31 சொல்லியிருக்கிற லாஸ்ட் டேட். இங்கே வந்து டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் வந்து 2nd December. The customer collects the consignment from the premises of Ram & Co. on 7th December. அப்போ வந்து 7th December தானே ரிமூவல் ஆகுது. ஸோ 7th December அப்போ தான் டேட் லாஸ்ட் டேட். ஸோ 7th December or 2nd December, whichever is earlier. 2nd December, that is the time of supply. இது வந்து குட்ஸ் ரிலேட்டட் டு ஃபார்வேர்ட் சார்ஜ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்கோம் அதை வந்து எழுதணும். நோட்டிஃபிகேஷன் 66/2017 பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரானிக்கலி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தான். இங்கே வந்து பேமெண்ட் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ அந்த பேமெண்ட் அப்படியே விட்டுலாம். டைம் ஆஃப் சப்ளை ஃபார் த ஷூஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் த டேக்ஸ். அதுக்கு எது டைம் ஆஃப் சப்ளை, December 2. As per the notification number 66/2017, Central Tax dated 15/11/2017, a registered person excluding composition supplier has to pay GST on the outward supply of goods at the time of supply as specified in section 12(2)(a), that is date of issue of the invoices or the last date of invoice ought to have been issued in terms of the section 31. In this case, the invoice is issued before the removal of the goods and is thus within the time limit prescribed under section 31(1). Therefore, the time of supply for the purpose of the payment of tax is the date of issue of the invoice, that is 2nd December. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கணும். மீல் கூப்பன்ஸ் are sold to the company on 9th August for being distributed to the employees of the said company. இது மீல் கூப்பன்ஸ் சோல்டு பண்ணுறாங்க இதுக்கு கம்பெனிக்கு on 9th August for being distributed to the employees. அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. அந்த கூப்பன்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் த 6 month. எவ்வளோ மந்த்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது, 6 monthக்கு. அண்டு கேன் பி யூஸ்டு அகேன்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகே, ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு வேண்டி அதை யூஸ் பண்ணிக்கலாம். த எம்ப்ளாயிஸ் யூஸ்டு தெம் இன் வேரியஸ் ஸ்டோர்ஸ் for purchase of the various edible items on different dates throughout the 6 month. Various edible items, அதுக்கப்புறம் various stores. ஸோ எங்கே வாங்குவாங்க என்ன வாங்குவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நாட் ஐடென்டிஃபையபிள். அப்போ வந்து டைம் ஆஃப் சப்ளை எதுவாக இருக்கும், டேட் ஆஃப் ரிடம்ஷன்ஸ். ஐடென்டிஃபையபிளாக இருந்துச்சுன்னா டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் வவுச்சர். இங்கே வந்து டேட் ஆஃப் சப்ளை ஆஃப் கூப்பன்ஸ் எதுவாக இருக்கும், அதாவது டைம் ஆஃப் சப்ளை எதுவாக இருக்கும், எப்போ அதை ரிடீம் பண்ணுறாங்களோ அதாக தான் இருக்கும். Yes, the coupons can be used for a variety
of food items which are taxed at the different rates. The supply cannot be identified at the time of purchase of the coupons. Therefore, the time of supply of the coupons is the date of their redemption. Time of supply na date of their redemptions in terms of sections 12(4). இது வந்து குட்ஸ் ரிலேட்டடாக, அதனால் செக்ஷன் 12. வவுச்சர்னாலே சப்செக்ஷன் 4 தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 10. A firm of advocates issues invoice to the service to ABC Limited. இங்கே வந்து ஃப்ரிம் ஆஃப் அட்வொகேட்ஸாக யாருக்கு? பிஸ்னஸ் என்டிட்டிக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து அப்போ ஆர்சிஎம்மில் கவர் ஆகுது. சாப்டர் நம்பர் 3 படிச்சிருந்தோம்னா இது தெரியும். ஆன் 17th February இன்வாய்ஸ் அப்போ இஷ்யூ பண்ணுறேன். இது சர்வீசஸ். அப்போ சர்வீசஸ்னு என்ன பண்ணுவோம்? சர்வீசஸ் கவர்ட் அண்டர் ஆர்சிஎம், சர்வீஸ் கவர்ட் அண்டர் ஆர்சிஎம். அப்போ வந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணதுலேருந்து 61st டே, ஃபஸ்ட்டு டேவா? இது எதுக்கு ஃபிப்ரவரின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆக்சுவலாக எடுக்கக்கூடிய 28 டேஸ் எடுத்துக்குவோம். 28 டேஸ் தான் ஃபிப்ரவரியில் இருக்குதுன்னு எடுத்துக்குவோம். அப்போ வந்து 61st டேங்கிறது என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து 17th February, மார்ச், ஏப்ரல். அப்போ வந்து ஏப்ரல் 17 எவ்வளோ டேஸ் ஆட் ஆகிருக்கும்? ஃபிப்ரவரியில் வந்து 28, அதுக்கப்புறம் ஏப்ரலில் வந்து மார்ச்சில் வந்து 31, 28, 31, 59 டேஸ் ஆட் ஆகும். நம்மளுக்கு இன்னும் 2 டேஸ் வேணும். அதனால் ஏப்ரல் 19. ஸோ ஏப்ரல் 19 இஸ் த 61st டே ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்வாய்ஸ். ஏப்ரல் 19. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? பேமெண்ட் அப்போ ரிசீவ் பண்ணியிருக்காங்க. த பேமெண்ட் அண்ட் contested by ABC Limited on the ground that an amount of negligence of the firm. The company's case was dismissed by the court for the non-appearances which necessitated further appearance for which the firm is billing the company. The dispute drags on and finally payment is made on. இதெல்லாம் சும்மா கதையாட்ட கொடுத்துட்டு பேமெண்ட் அப்போ மேட் பண்ணியிருக்காங்க 3rd November. 29th of April is the டைம் ஆஃப் சப்ளை. ஏன்னா இதெல்லாம் முன்னால் இருக்குது. இது எங்கேயும் ஏப்ரலில் இருக்குது, இது வந்து முன்னால் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிறோம். டைம் ஆஃப் சப்ளை இஸ் 29th April. இது வந்து அதுக்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் எழுதணும். எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஆர்சிஎம்மில் கவர் ஆகுதுன்னு எழுதணும். டேக்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்ளை பை a firm of advocates by way of the legal services to any business entity is payable under the reverse charge by such firm of advocates. Time of supply of the services that are taxable under the reverse charge is the earliest of the following 2 dates. Date of payment, 61st date from the date of issue of the invoice, that is 19th April. The date of payment comes subsequent to the 61st day from the date of issue of the invoice by the supplier of services. Date of payment வந்து the 61st day 19th April அப்புறம் தான் வருது. ஸோ therefore the 61st day from the date of supplier's invoice has to be taken as the time of supply. அதனால அந்த 61st day from the date of supplier's invoice வந்து நாங்கள் டைம் ஆஃப் சப்ளையாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா this fixes 19th April as the time of supply. அவ்வளோதான் அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 12 இல்லை கொஸ்டின் நம்பர் 11. Modern security company provides services of testing of electronic devices. இப்போ வந்து இது சர்வீசஸ், இது வந்து ஆர்சிஎம் எதுவும் சொல்ல. ஸோ எஃப்சிஎம். அப்போ வந்து என்ன பண்ணுவோம்? ஃபார்வேர்ட் சார்ஜில் கவர் ஆகிற சர்வீசஸ். ஸோ இதுக்கு வந்து 3 கண்டிஷன்ஸ் பார்க்கணும். இன்வாய்ஸ் வந்து செக்ஷன் 31 சொல்லியிருக்காங்களா, அந்த டேட்டுக்குள்ளே வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா அது டேட் ஆஃப் பேமெண்ட் விச் எவர் இஸ் இயர்லியர். அப்படி இஷ்யூ பண்ணலையா, அந்த சர்வீஸ் எப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, டேட் ஆஃப் பேமெண்ட் விச் எவர் இஸ் இயர்லியர். In one case, it tested a batch of devices on 4th and 5th September but could not raise invoices till 19th November. 5th September 19th November வரைக்கும் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணல. ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் எப்போ ப்ரொவைட் பண்ணாங்களா, 4th and 5th நம்ம வந்து லாஸ்ட் டேட் 5th September. அந்த சர்வீஸ் எப்போ முடியுது, 5th September. அதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் சம் டிஸ்பியூட் about the conditions of the devices on return. ஓகே, அது நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் த பேமெண்ட் வாஸ் மேட் இன் டிசம்பர். பேமெண்ட் எப்போ ஆகிருக்கு, டிசம்பரில்.
5th September அல்லது December, whichever is earlier, 5th September. So that is the time of supply. Answer for question number 11. The time of supply of service, if the invoice is not issued in the time, is the date of the payment or date of the provisions of the services, whichever is earlier. இதை வந்து சொல்கிறது வந்து section 13 subsection 2 class B. In this case, the service is provided on 5th September but not invoiced within the prescribed time limit. Therefore, 5th September, the date of provisions of services being earlier than the date of payment will be the time of supply. Time of supply is 5th September. Next, question number 12. XYZ and Co., a firm of chartered accountants, issued invoice for services rendered to Mr. A on 7th September. இன்வாய்ஸ் அப்போ இஷ்யூ பண்ணுறாங்க 7th September. இது எது ரிலேட்டடாக இருக்குது? சர்வீஸ் ரிலேட்டடாக. இங்கே வந்து ஆர்சிஎம்னு சொல்ல, அப்போ வந்து ஃபார்வேர்டு சார்ஜ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? இதுக்கு வந்து என்ன ப்ரொவிஷன்ஸு? ஃபஸ்ட் வந்து இன்வாய்ஸ் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணதுலேருந்து 30 டேஸ்க்குள்ளே இஷ்யூ பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். அதுதானே செக்ஷன் 31 சொல்லுது. ஓகே, அப்படி 30 டேஸ்க்குள்ளே இஷ்யூ பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். அப்படி இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பேமெண்ட்டை கம்பேர் பண்ணுவோம், whichever is earlier. அப்படி 30 டேக்குள்ளே இஷ்யூ பண்ணலைன்னா அந்த சர்வீஸ் ஆக்சுவலாக எப்போ ப்ரொவைட் பண்ணாங்க அந்த டேட் ஆஃப் பேமெண்ட் whichever is earlier எடுத்துக்கணும். அப்போ வந்து 7th Septemberனா எப்போ இன்வாய்ஸ்னால் அப்போ வந்து சர்வீசஸ் எப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்கணும்? இது எத்தனை நாளைக்கு முன்னால் ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம்னா August 8th August 8th வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். இப்போ பார்க்கலாமா? August 8th மேலே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அதுக்குள்ளே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா 30 டேஸ்க்குள்ளே ரிசீவ் பண்ணாத மாதிரி வந்துடும். August 8th மேலே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். the provisions of the service was completed on அப்போ வந்து 1st August. அப்போ வந்து அதுக்குள்ளே பண்ணல. அப்போ வந்து 1st August. அதுக்கப்புறம் பேமெண்ட் அப்போ 28th September. அப்போ வந்து 1st August. அதுக்கப்புறம் the provisions of the services was complete on 14th August. ஓகே, 8th மேலே தானே இருக்குது. ஸோ இந்த இன்வாய்ஸ் எடுத்துக்கலாம். பேமெண்ட் வந்து 28th September. ஸோ இதில் வந்து 7th September. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா 3rd August. ஸோ 7th September தான் எடுத்துக்கணும். 7th September எடுத்துக்கக்கூடாது. 7th September எடுத்துக்கக்கூடாது. 30 டேஸ்க்குள்ளே இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ணல. ஸோ 3rd August தான் எடுத்துக்கணும். however provision of the services பேமெண்ட்டு தாங்க, இது பேமெண்ட்டு தான் 3rd August. கிளியராக பார்க்கணும். பேமெண்ட் 3rd August. however provision of the services was remaining to be completed at that time. இப்போ வந்து இன்னும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணல. முன்னாடி இஷ்யூ பண்ணிக்கலாம், அது தப்பு இல்லைல்ல. ஸோ இதை வந்து இன்வாய்ஸ் எடுத்துக்கலாம். 7th September, 3rd August, whichever is earlier. 3rd August. நெக்ஸ்ட் பேமெண்ட் அப்போ 15th September. however provision of the services was remaining to be completed at that time. அப்போ வந்து சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணல. அப்போ வந்து அதுக்கு முன்னாடியே இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் தான் பண்ணக்கூடாது. அப்போ வந்து 7th September எடுத்துக்குவோம். இங்கே வந்து 15th September, whichever is earlier. 7th September. அப்போ ஆன்சர் பார்த்துக்கிட்டோன்னா அதான் ப்ரொவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேலே the time of supply of the services is the date of issue of the invoices if the same is issued within the 30 days from the date of supply of services or the date of receipt of the payment, whichever is earlier. அதே நாட் issued within 30 daysனா எது ரெண்டை கம்பேர் பண்ணுவோம்? டேட் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ், time of supply is the date of provisions of service or the date of the receipt of the payment, whichever is earlier. In accordance with the aforesaid provisions, the time of supply in the 4 independent cases will be, இது வந்து 1st August. ஏன்னா இன்வாய்ஸ் வந்து கரெக்ட் டைமுக்கு இஷ்யூ பண்ணல.
ஸோ 1st August பேமெண்ட் வந்து அதுக்கப்புறம் தானே பண்ணியிருக்காங்க. ஸோ 1st August எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் வந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ள ஆயிருக்கு. ஸோ 7th September இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணதை பேமெண்ட் வந்து லேட்டாக தான் இருக்குது. ஸோ 7th September. அதே நெக்ஸ்ட் கேஸ் வந்து இஷ்யூ வந்து பண்ணிட்டாங்க, ஏன்னா இன்னும் அது நடக்கவே இல்லை. ஸோ அந்த டேட் எடுத்துக்கலாம் 7th. அதுக்கப்புறம் 3rd August, whichever is earlier, 3rd August. நெக்ஸ்ட்டு வந்து 7th September. அதுக்கப்புறம் 15th September பேமெண்ட்டு. எது இயர்லியராக இருக்குது? 7th September. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? கொஸ்டின் நம்பர் 13. Mr. Pranav Associates, a partnership firm, provides recovery agent services to the Neutron Credits Limited. Recovery agent services cover under RCM. யாருக்கு? நியூட்ரான் கிரெடிட்ஸ் லிமிடெட், ஏ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. யாருக்கு பண்ணுறாங்க? என்பிஎஃப்சிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன சர்வீஸ்? ரெக்கவரி ஏஜென்ட் சர்வீஸ். ஸோ கவர் அண்டர் தான் ஆர்சிஎம். அண்ட் ஏ ரிஜிஸ்டர்ட் சப்ளையர் ஆன் 15th. எப்போ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க? 15th January. ஃபஸ்ட் வந்து இது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் பார்க்கணும். ஆர்சிஎம் சர்வீசஸ் அண்டர் ஆர்சிஎம்மா. அப்போ வந்து 2 டேட் எடுத்தாங்க, பேமெண்ட்டு அதுக்கப்புறம் இன்வாய்ஸ்லேருந்து 61st டே. அப்போ வந்து நம்மளுக்கு இந்த சர்வீஸ் எப்போ முடிஞ்சிச்சு? நோ ப்ராப்ளம் வித் தட். இன்வாய்ஸ் ஃபார் த சேம் வாஸ் இஷ்யூட் ஆன் 7th February. 7th February வந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ வந்து 61st டே ப்ளஸ் 61 டேஸ் ஆட் பண்ணோம்னா February. இது வந்து ஆக்சுவலாக 28 மாதிரி எடுத்துக்குவோம். February, April. இது நம்மளுக்கு April 7 வருமா? அதுலேருந்து 2 டேஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா April 9. அதுக்கப்புறம் பேமெண்ட் எப்போ இருக்குது? was made in 18th April by the Newton's Credits bank account of the company was debited in. எது இயர்லியராக இருக்குது? 18th. அப்போ வந்து April 18 இல்லை April 9? எது இயர்லியர்? April 9. ஸோ தட் இஸ் த டைம் ஆஃப் சப்ளை. என்னென்ன கேட்டிருக்காங்க? பர்சன்ஸ் லயபிள் டு பே ஜிஎஸ்டி. யார் வந்து இங்கே ஜிஎஸ்டி பே பண்ணணும்? ஆர்சிஎம்மில் கவர் ஆகுதுங்க. அப்போ ரெசிபியன்ட். டைம் ஆஃப் சப்ளை வந்து April 7, April 9. ஆன்சர் பார்க்கலாமா? Tax on services supplied by a recovery agent to inter alia a non-banking financial company NBFC is payable under the reverse charge by the recipient, that is non-banking financial company. In this case, the persons liable to pay GST is the NBFC, Newton's Credits Limited. Upon the date of payment, time of supply is 9th April. As per section 13(3), the time of supply of services on which GST is payable under the reverse charge is earlier of the following: date of payment, adena as entered in the books of the accounts of the recipient, 18th April, or the date on which the payment is debited in his bank account, that is 20th April, whichever is earlier. இதில் வந்து earlier இருக்கிறது April 18. அதுக்கப்புறம் date immediately following 60 days since issue of invoice by the supplier, that is 9th April. So whichever is earlier, 9th April. Next on the question number 14. Mr. X supplied goods for 50,000 to its customers, Miss Diana, on 1st January on the condition that the payment for the same will be made within a week. எவ்வளோக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க? 50,000 சப்ளை பண்ணுறாங்க 1st January. எந்த கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னா, பேமெண்ட் வந்து ஃபார் த சேம் வித்தின் எ வீக், ஒரு வாரத்துக்குள்ளே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு. ஹவவர் மிஸ் டயானா மேட் பேமெண்ட் ஃபார் த செட் குட்ஸ் ஆன் 2nd February. ஒரு வாரத்தில் அப்போ பண்ணல. அண்ட் த இன்ட்ரெஸ்ட் பெய்ட் அமௌண்ட்டிங் 2,000 வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாரு. வாட் இஸ் த டைம் ஆஃப் சப்ளை வித் ரிகார்ட் டு த அடிஷன் இன் த வேல்யூ பை வே ஆஃப் interest in lieu of delayed payment of consideration? ஓகேவா? இந்த அடிஷ்னல் வேல்யூ இருக்குல்ல, இந்த 2,000க்கு எது டைம் ஆஃப் சப்ளைன்னு கேட்டிருக்காங்க. டிலேடு பேமெண்ட் ஆஃப் கன்சிடரேஷன், அதுக்கு எது டைம் ஆஃப் சப்ளை?
அது ஆக்சுவலாக எப்போ பே பண்ணியிருக்காங்க, 2 February. தட் இஸ் த டைம் ஆஃப் சப்ளை. இது எது சொல்லுது, இது சப்செக்ஷன் 6 சொல்லுது. இது வந்து ரிலேட்டட் டு குட்ஸா, அதனால் செக்ஷன் 12. as per section 12 subsection 6, the time of supply with regard to an addition in value of the account of interest, late fees, penalty or delayed payment of consideration is the date on which the supplier receives such additional consideration. Thus, time of supply in respect of interest would be the date on which the supplier has received such additional consideration, that is 2nd February. Next on the last question number 15. Mons and Vons Trading Company, a registered supplier, is liable to pay GST under forward charge. It has furnished the following information. Trading company, okay, registered trading company related to goods என்னன்னு பார்க்கணும். இங்கே வந்து குட்ஸ் ஓகேவா அப்படின்னு என்ன அந்த நோட்டிஃபிகேஷன் எழுதணும். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 66/2017 அப்படின்னு போட்டு அதில் ஸ்டார்ட் பண்ணி காம்போசிஷன் டீலரை தவிர ரிமைனிங் இருக்கிறவங்க வந்து இந்த 2 டேட்டில் தான் சொல்லணும். அதை வந்து செக்ஷன் 12(2)A சொல்லுது அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு வரணும். (12)(2)B ஓகே. அதுக்கப்புறம் குட்ஸ் வேர் இஸ்யூட் ஆன் 3rd October. குட்ஸ் வேர் சப்ளைடா அது வந்து இது வந்து செக்ஷன் 31 என்ன சொல்லுது, சப்ளை அது ரிமூவல் என்ன ஆகும்போது அதுதான் இன்வாய்ஸ். அதுக்குள்ளே இன்வாய்ஸ் லாஸ்ட் டேட் ஃபார் த இன்வாய்ஸ், இது என்னது செகண்ட் கண்டிஷன். அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் வாஸ் இஸ்யூட், இது ஆக்சுவலாக இன்வாய்ஸ் இஸ்யூ பண்ணது. இது வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து நம்மளுக்கு இங்கே தேவையில்லை, ஆனால் நோட்டிஃபிகேஷன் அது தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. விச் எவர் இஸ் இயர்லியர் 3rd October, தட் இஸ் லாஸ்ட் டேட் ஃபார் த இஸ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் அண்டர் செக்ஷன் 31. அதான் as per the notification. As per notification number 66/2017 CT dated 15/11/2017, a registered persons excluding composition supplier has to pay GST on the outward supply of the goods at the time of supply as specified in the section 12 subsection 2 class A, that is date of issue of invoice or the last date on which invoice ought to have been issued in terms of section 31. Further, a registered person is required to issue a tax invoice before or at the time of the removal of the goods for supply to the recipient. Thus, in the given case, the invoice for the supply of the goods should have been issued on or before the removal of the goods, that is 3rd October. However, since the invoice has not been issued within the prescribed time, the time of supply for the purpose of tax payment of the tax will be the last date on which the invoice is required to be issued, that is 3rd October. 3rd October தாங்க இங்கே டைம் ஆஃப் சப்ளை. அவ்வளோதான், இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சாப்டர் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.